ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், இதுதான் நம்ம யூடியூப்பில் போடுற லாஸ்ட் வீடியோ. நான் ஒரு 50 லைக் 50 கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன் நம்ம டெலகிராம் சேனலில். பட் ஆனால் 50 கமெண்ட்ஸ் வரல. ஸோ இதுதான் நம்ம போடுற லாஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி அந்த லாஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு இதோட நம்ம யூடியூப் வியூவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 50 கமெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவுக்காவது ஒரு 50 லைக்கு ஒரு 50 கமெண்ட்ஸ் வருதாங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கான நிஃப்டி வியூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் லாஸ்ட்டு வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். அந்த வீடியோட அப்டேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் டைமில் 9 AM அந்த டைமில் டிமாண்ட் ஜோன் ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் பிரேக் வாட்ச் ஃப்ளிப் ஜோன். அது ஓகேவா? அந்த டிமாண்ட் ஜோன் ரியாக்ஷன் இருக்குன்னு சொன்னது அந்த ஏரியா வந்துட்டு இதோ இந்த ஜோன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும். இது ஒரு டிமாண்ட் ஜோன், இதுலேருந்து ரியாக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரிகர் ஆகி அந்த ரியாக்ஷனை கொடுத்துச்சு. ஸோ அதை தான் நான் ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னேன். மறுபடியும் அந்த கேண்டிலையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 21 மார்ச் 4 ஹவரோட 1:50 PM கேண்டில் பிரேக் மீன்ஸ் ஃபர்தர் செல் மூவ். இதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக நீங்கள் செல் மூவ்மெண்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 9:10 அகெயின் நம்மளோட ஜோன்லேருந்து வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நான் 260 பாயிண்ட்ஸ் ஓவராலாக நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட்டாக நான் கொடுத்த ப்ரொடெக்ஷன்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த 205 வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதோட 260 பாயிண்ட்ஸ் தான் நான் ஃபால் சொல்லியிருப்பேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதோட வியூஸ். ஸோ இன்றைக்கியோட வியூ பார்த்துட்றேன். இன்றைக்கி எக்ஸாக்ட்லி ரியாக்ஷனும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து 120 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 120 பாயிண்ட்ஸ் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிருக்கும். ஸோ நான் கிளியராக நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குங்கிறத நம்ம ப்ளே பண்ணியும் பார்த்துருவோம், சார்ட்லேயுமே பார்த்துருவோம். டேரெக்டாக 2 கேண்டில் மார்க்கெட் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் தான் ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கே கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அப்படியே இங்கே நேராக இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் அதாவது 23,369 இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கவரி இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும். மறுபடியும் மேலே போயிட்டு சடனாக அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து போயிட்டு இங்கே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃப்ளிப் ஜோன் பார்க்கணும். அதாவது இந்த டிமாண்ட் ட்ரிகர்டு ரியாக்ஷன் பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம ஒரு ஃப்ளிப்பு இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளிப்பில் ட்ரிகர் ஆகி மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணோம், இங்கே வந்துட்டு அகெயின் இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். இதுதான் நிஃப்டியோட வியூ. இது நான் சொன்ன லாஸ்ட் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் கிளியராக. அப்படியே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த டிமாண்ட் ரியாக்ஷன் இந்த ரெக்கவரி கேண்டில் தான். அகெயின் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு, மறுபடியும் ஃப்ளிப் ஜோன் அந்த ஜோன் அகெயின் ட்ரிகர் ஆகிருக்கும். இது வேறு ஒரு விதமான என்ட்ரி. மார்க்கெட் ட்ரிகர் ஆனிச்சு, அங்கேயே டேரெக்டாக 205க்கு வந்து ரீச் ஆச்சு. நான் என்ன சொன்னனோ, என்ன வியூ கொடுத்தனோ ஓவராலாக மார்க்கெட் இன்றைக்கி டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிச்சு. ஸோ எக்ஸாக்டாக நான் அகெயின் இதை எப்போயே சொல்லியிருப்போம், 9:34 நான் சொல்லியிருப்பேன். எனி சிஇ ஹோல்டர்ஸ் யூஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஐடி செக்டார் நாட் சப்போர்ட். யூடியூப் வியூ பாசிபிள். யூடியூப்பில் நான் சொன்ன வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ இதுதான் நடக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அகெயின் 9:38க்கும் இதுதான் பாசிபிள்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக 9:40க்கு இந்த லைனை சேமாக இருக்கிற இந்த வியூ வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே 9:40க்கே நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள் 9:40க்கெலாம் மார்க்கெட் எங்கே இருக்குது, 9:40க்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே ஜோனுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஃபால். ஸ்டில் நான் மார்க்கெட் ஃபால் ஆகுங்கிறத மார்க்கெட் மேலே போக 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 சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சப்ளைலேருந்து 280 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. ஸோ அதோட ஆஃப்டர் சார்ட் தான் பார்க்குறீங்க. மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகும்னு நான் சொன்னேன். மார்க்கெட் ட்ரிகர் ஆனிச்சு, டேரெக்டாக 205க்கு வந்து ரீச் ஆனிச்சு. இது ஆஃப்டர் சார்ட்டு. இதோட பிஃபோர் சார்ட் பாருங்கள். இங்கேருந்து இங்கே ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃப்ரைடேவே நான் போட்டிருப்பேன். எப்போ டேட்டு 28 மார்ச் 2:30 PM இது நான் பிஃபோர் சார்ட்டாக அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சார்ட்டும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கேருந்து டேரெக்டாக இங்கே ஃபால். ஓகேவா? ஸோ இதோட அப்டேட்ஸ் தான் நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணியிருப்பேன். 4 ஹவரோட டிமாண்டில் மார்க்கெட் நிற்கிது. இது பிரேக் ஆச்சுன்னா 23 போகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 9:10க்கு நான் இன்ஃபார்ம் பண்ண இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேம் இது பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் இது இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட். இந்த ரெட் லைனும் இந்த பிளாக் லைனும் ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டு. பிரேக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை நான் அழகாகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ
கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, ஃபர்தராக மேலே போகிறதுக்கு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட சார்ட்டும் நான் இதை அப்டேட் பண்ணது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சார்ட்டை நான் எப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன், 24th March 12:56 நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் அந்த சார்ட்டை ஆஃப்டர் சார்ட் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளோ கிளியர் கட்டாக நான் நம்மளோட லெவல்ஸையும் ஜோன்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு லைக்ஸ் இல்லை, கமெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் வந்த சார்ட்ஸு. இங்கே நம்ம இன்றைக்கி ஒரு லண்டன் செஷனோட என்ட்ரி எடுத்தது. ஸோ அதோட ரெக்கவரி தான் இது. ஒரு 120 பிப்ஸும் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ மார்ச் மந்தோட மென்டார்ஷிப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நோ மோர் ஸ்லாட். ஸோ நாளைக்கான நிஃப்டி வியூ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிறது கிளியராக நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஹவரோட டிமாண்ட். ஸோ இதில் 4 ஹவரில் 50 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அது கொடுக்கல. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே தான் இருக்குது. இப்போதைக்கு இதுதான் நமக்கான கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இப்போ அதுவும் சேம் கன்ஃபர்மேஷனும் அந்த இடம் தான், ப்ளஸ் ஃபாலோ ஆகக்கூடிய அந்த சப்ளை ஜோனும் அந்த இடத்துல தான் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் கேப் அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கே கேப் அப் ஆகி சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் ட்ரிகர் ஆகி மறுபடியும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 சினாரியோ சொல்லிடுறேன். இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இன்கேஸ் மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்துட்டு பாடியும் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்ளிப்பை போகலாம். இன்கேஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கே ஃப்ளிப்பு போகலாம். இது ஒரு வியூவு. இப்படி இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஜஸ்ட்டு விக்கு மட்டுமே ஸ்வீப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் டிமாண்டில் இருக்குது. நிஃப்டிக்கான வியூ இது தான். இந்த 23,132க்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நேராக அடுத்த ஸ்டாப் 23,000 கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிடும். அதாவது இந்த விக்கு இந்த கேப்பு ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓவராலாக ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ரியாக்ஷன் இது ஒரு 4 ஹவரோட ஃப்ளிப் ஜோன் இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வரணும். 22,940, 23,37 இந்த 4 ஹவர் பிரேக் ஆச்சுன்னா, இல்லைனா நாளைக்கு மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான வியூ. ஆல்ரெடி நான் பேங்க் நிஃப்டிக்கு வியூ சொல்லியிருப்பேன். நிஃப்டி ஃபாலோ ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது இப்போது ஒரு ட்ராப்பு, ஒரு பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், அகெயின் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ட்ராப்பு ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் போகலாம், இல்லை பாட்டமில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வரலாம். இது பேங்க் நிஃப்டியோட வியூவு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எஸ்டர்டே லாஸ்ட் வீடியோவில் சன்ஃபார்மா கொடுத்துருப்பேன். சன்ஃபார்மா ஒரு 4 ஹவரோட என்ட்ரிஸ் கொடுத்துருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் ட்ரிகர் ஆகலை, ஆனால் நம்மளோட டார்கெட் போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ ட்ரிகர் ஆகாமல் டார்கெட் போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ சன்ஃபார்மா மிஸ் ஆகிடுச்சு என்ட்ரி. அண்டு நாளைக்கான ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ. ஓகேவா? ஸோ விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 4 ஹவரில் விப்ரோ ஒரு ப்ராப்பர் என்ட்ரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். ஓகே, ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இன்னொரு அனலைஸ் பண்ண ஸ்டாக்கில் எஸ்பிஐ இருக்குது. எஸ்பிஐ காட்டுறேன். இன்ட்ராடே ஒரு ப்ராப்பர் செட்டப் இல்லை விப்ரோ. எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு 4 ஹவரோட சப்ளை, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அகெயின் ஒரு 4 ஹவர் சப்ளை. அந்த 4 ஹவர் சப்ளைக்கு 15 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்டு ட்ரிகருமே ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் ட்ரிகர் ஆகிடுச்சு. 1 ஹவர்லையும் பார்த்திங்கன்னா விக்காக இருக்கும். ஸோ 1 ஹவர்லையும் ட்ரிகர் ஆகிடுச்சு. அந்த 1 ஹவருக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அந்த 15 மினிட்ஸ் சப்ளையில் தான் இப்போ மார்க்கெட் நிற்கிது. ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட சப்ளையில் தான் மார்க்கெட் நிற்கிது. இது நாளைக்கு ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 760, செகண்ட் டார்கெட் 755. இது நாளைக்கு எஸ்பிஐ ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது ஸ்டாப் லாஸ். பாடி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து இந்த 2 டார்கெட்டையும் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எஸ்பிஐயோட டார்கெட்டு. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ
ஃபர்தர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வரலன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ அண்ட் பாய்.